மக்கள் வணக்கம். மீண்டும் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லா புகழும் இறைவனுக்கே என்றுதான் எல்லா சமயங்களும் சொல்கின்றன. திருஞான சம்பந்தர் கூட ஞானம் நின்புகழ் மிக வேண்டும் தென் ஆலய வாயில் உரையும் எம் ஆதியே என்று பாடி பரவுகிறார். அதே வகையில்தான் இந்த நிகழ்ச்சியும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னைக்கு மிக அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலாகும். சென்னையிலிருந்து திருவேற்காடு செல்லும் வழியில் சுந்தர சோழவரத்தில் அமைந்திருக்கிறது குபேர ஈஸ்வரர் ஆலயம். குபேரன் வழிபட்ட இத்தலத்தை பற்றி இப்போது பார்ப்போம். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே என்று அம்பிகையை போற்றி வணங்கும் அடியவர்க்கு அம்பாள் தலங்களில் முக்கியமானது திருவேற்காடு. சென்னையில் வடக்கே அல்லது வடமேற்கு மாங்காட்டிற்கு சற்று தொலைவில் திருவேற்காடு அம்மன் கோயில் உள்ளது. இந்த அம்பாள் கோயிலுக்கு வடமேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குபேரேஸ்வரர் ஆலயம். திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சென்றால் வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குபேரேஸ்வரர் ஆலயம் உள்ளது. அருள்மிகு வேம்புநாயகி உடனுரை குபேரேஸ்வரர் ஆலயம் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களால் கட்டப்பட்டது. கருவறை விமான அமைப்பு, ஆலய அமைப்பும் இதை உறுதிப்படுத்துகின்றன. திருவேற்காடு அம்மன் தவம் செய்த திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு அருகிலேயே வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இந்த ஈசுவரன் கோயிலை மையமாக கொண்டு முதன் சுற்று வட்டாரத்தில் 8 சிவலிங்க திருக்கோயில்கள் திசைக்கு ஒன்றாக உருவாகி உள்ளது. 8 திசைகளில் வடக்கு திசை குபேரனுக்கு உரியதாக சொல்வார்கள். எனவே வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு வடக்கே குபேரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை கல்யாண கோலத்தில் அகத்திற்கு காட்சி கொடுத்ததுனால அந்த இடம் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் முன்னாடி திருவேற்காட்டில் கருமாரி அம்மன் இருக்காங்க. இதை மையமாக வச்சு வேதபுரீஸ்வரோட மையமாக வச்சு 8 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஊர் திருவேற்காடு குபேரேஸ்வர் கோயில், சுந்தர சோழவரம் குபேரேஸ்வர் கோயிலுங்க. இதில் அஷ்டத்துக்கு 8 லிங்கம் இருக்குங்க. 8 லிங்கத்து இந்த கோலடியில் ஈசானிய லிங்கம் அமைஞ்சிருக்குங்க. திருவேற்காடில் பேருந்து நிலைய அருகில் இந்திரலிங்கம் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னா வடநூம்புல ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னாக்கா சென்னேரி குப்பத்தில் யமனலிங்கம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது போனால் பாரிவாக்கத்தில் இதை சார்ந்த லிங்கம் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னாக்கா மேட்டுப்பாளையத்தில் ஒரு லிங்கம் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னா பருத்திப்பட்டில் வாயுஸ்வரர்னு இருக்காருங்க. இப்படி 8 லிங்கம் 8 திக்குக்கு இருக்குங்க. இந்த சுந்தர சோழத்துக்கு அதுக்கு அடுத்து என்ன ஒரு சிறப்புனாக்கா, எங்கள் ஊரில் கிராம தேவதைங்க 3 பேர் இருக்காங்க. முதல்ல சுந்தர சோழத்தில் ஆற்றங்கரை ஓரமாக கங்கையம்மன் வீட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஊருடைய நடுவில் மண்ணடியம்மன் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது எங்கள் ஊருடைய கிராம தேவதையாக விளங்குகிற செல்லியம்மன் இருக்காங்க. அவங்க தாங்க இந்த ஊருடைய முழு கிராம தேவதையும் இந்த ஊரை கட்டி காக்கிற தெய்வங்க. ஆலய வரலாறு பழமையானதாக இருக்கிறது. ஆலய அமைப்பும் பழமையானதாக இருக்கிறது. குபேர ஈஸ்வரர் ஆலயம் அருகிலேயே அந்த ஆலயத்தோடு தொடர்புடைய கிராம தேவதை கோயிலும் உள்ளது. என்ன ஆலயம் என்று பார்க்கலாம்.
முன்னொரு காலத்தில் 8 திக்குகளுக்கு பதவியேற்றிருந்த 8 பேரும் பதவி இழந்தனர். மீண்டும் பதவி கிடைக்க ஏங்கினார்கள். 8 பேரும் பிருகு முனிவரிடம் சென்று ஆலோசனை கேட்டார்கள். ஏற்கனவே பதவி இழந்த இந்திரன் வேதபுரீஸ்வரரை வழிபட்டு மீண்டும் பதவி பெற்றான். அந்த வகையில் நீங்களும் வழிபடுங்கள் என்று பிருகுமுனிவர் ஆலோசனை சொன்னார். பிருகுமுனிவரின் சொல்படி குபேரன் உட்பட 8 திக்கு அதிபர்களும் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டனர். குபேரன் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் என்பதால் இத்தலம் வளம் நல்கும் தலமாக அமைந்துள்ளது. திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. மற்றபடி கொடிமரம், பலிபீடம், நந்தி, கோஷ்ட தெய்வங்களுடன் ஆகம விதிப்படி அமைந்துள்ள இத்தலத்தில் நவக்கிரகங்கள் கிடையாது. கிழக்கு நோக்கிய நிலையில் குபேரன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமாக இறைவன் குபேரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். வேம்பு நாயகி என்ற திருநாமத்துடன் அம்பாள் தெற்கு நோக்கிய நிலையில் கருணை வடிவமாக இருக்கிறார். கோயிலின் தலமரமாக வேம்பு விளங்குகிறது. வெள்ளருக்கும் இங்கே சிறப்பித்து பேசப்படுகிறது. சிவ ஒழுக்கங்களுடன் பாணியாற்றில் நீராடி தவம் செய்து இறைவனை வழிபட்ட குபேரனின் பெயரை தாங்கி நிற்கும் ஈசுவரனை வழிபட்டால் எல்லா பேறுகளும் கிடைக்கும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை. என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலயமும் காட்சிகளும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகிறோம். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைய பகுதியில் என்ன செய்தி, என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அறிவியல் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாம் பலவிதமான பொருட்களில் பார்த்து கொண்டு வருகின்றோம். திருக்கோவில்களில் நடைபெறக்கூடிய பலவிதமான வழிபாடுகளை கண்டோம். ஆனால் நரபலி என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு, அது என்ன கணக்கு, என்ன வழக்கு? இந்த நரபலி கோவில்களில் மட்டுமல்ல, சிலர் மிகவும் மிகவும் கொடூரமாக வீடுகளிலும்
ஒரு சில பொது இடங்களிலும் தற்காலங்களில் நடப்பதாக பத்திரிகை செய்திகளும் தொலைக்காட்சிகளும் கூறுகின்றன. இது பிற்பாடு வந்த ஒரு தவறான பழக்கம். ஒரு உதாரணம் எளிமையாக சொன்னால் நமக்கு புரியும் இல்லையா? ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உடனே இது காலாண்டு கணக்கு முடிஞ்சு அப்புறம் ஆரம்பிக்கிற அந்த நாள் இது அயல்நாடுகளில் முட்டாள்கள் தினம்னு கொண்டாடப்பட்டு, நம்ம ஊரில் நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க முட்டாள்கள் தினம் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் முட்டாள்கள் தினமா? மற்ற மொழிகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இங்கு தமிழ் மொழி தோன்றி அதில் மக்களுக்கு அற்புதமான வழிகளை உலகமே வியக்கும்படி சொன்ன இந்த பூமியில் முட்டாள்கள் தினமா? இதை அடியின் வேதனையுடன் சொல்ல காரணம், இப்போ சமீபத்தில் நடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பகுதியில் ஒரு 7-8 இளைஞர்கள் உடம்பு முழுவதும் அந்த கிரீஸு எண்ணெய் அது இதெல்லாம் அள்ளி குழம்பு மாதிரி கொட்டிக்கிட்டு, ஒரு 1.5 வயசு கூட இல்லை ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை உடம்புல இது முழுசும் கொட்டி இப்படி 2 கையும் பிடித்து என்னவோ பேப்பர் குப்பை தாளாட்டுற மாதிரி தாளாடி தூக்கி போட்டார்கள். இதுதானா முட்டாள்கள் தினம்? அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருந்தால்? இதுபோலத்தான் இந்த நரபலி என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தவறும் எதிர்பாராமல் நுழைந்த ஒரு விசேஷம். அது தயவு செய்து எந்த ஒரு தெய்வமும் நம்மிடம் நரபலி கேட்கவில்லை. தாய்மான சுவாமிகள் அவருடைய பாடலில் சொல்லும் பொழுது கோவிலுக்குள்ள முதல்ல என்ன நமக்கு ஒரு சந்தேகம் வருகின்றதல்லவா, அப்போ கோவிலில் முதல்ல எடுத்த உடனே ஒரு பலிபீடம் வச்சுருக்காங்களே, எதுக்கு? அது வேறு எதற்கும் அல்ல, துள்ளுமறியா மனது பலி கொடுத்தேன். என்ன வாக்கு தாய்மான சுவாமிகள் தான். நம்முடைய கெட்ட குணங்கள் இருக்கின்றன அல்லவா, கெட்ட குணங்கள் தீய குணங்கள் என்று சொல்கின்றோமே, அந்த தீய குணங்களை அங்கே பலியிட வேண்டும் என்று சொன்னார்களே தவிர மறந்து போய் கூட மாற்றானை பலியிட்டு விடு என்று அங்கே சொந்த ஒரு நூலிலும் மூல நூலில் சொல்லப்படவில்லை. நமது முன்னோர்கள் காலத்தில் எருமை மாடுகளை வெட்டி பலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. சென்னையில், அதாவது செங்குன்றம், காரனோடை, ஞாயிறு என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அல்லவா, அந்த ஊரின் அருகில் எருமை வெட்டி பாளையம் என்றே ஒரு ஊர் உண்டு. எருமைகளை வெட்டி பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொடர்பாக நடந்து வந்தது. இவ்வளவுக்கு அந்த திருத்தலத்தில் இதெல்லாம் கூடாது என்று மலையின் மேலே அபூர்வமான ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவி இங்கே மடியில் அமர்த்தியபடி இருப்பார். அது மற்ற கோவில் விக்கிரகங்களைப் போல அல்ல, முழுவதுமே சால கிராமத்தினால் ஆனது. அந்த பழக்கம் நிறுத்தப்பட்டது. திருவொற்றியூர் கோவில் சென்னையில் இருக்கக்கூடியது திருவொற்றியூர் என்று சொல்லியிருக்கின்றேன். திருவெற்றியூர் அது அங்கே ராமநாதபுரம் பக்கம் இருக்கக்கூடியது. சென்னையில் இருக்கக்கூடியது பட்டினத்தார் ஜீவசமாதி அடைந்த அற்புதமான திருத்தலம். அங்கே எருமை மாடுகளை வெட்டி பலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிமு 509 இருந்தது. ஆதிசங்கரர் அங்கே அந்த திருத்தலத்திற்கு விஜயம் செய்த பொழுது அந்த மக்களை கண்டித்து, தண்டித்து இல்லை, கண்டித்து, அப்பா ஒன்ன மாதிரியே அதுவும் ஒரு உயிர் தானே, உயிர் வதை செய்யலாமா? வள்ளுவர் கேட்கின்றாரே, நானா சொல்ல வேண்டும்? இந்த சதையை வளர்க்கறதுக்காக, இந்த சதையை வளர்ப்பதற்காக வேறு மிருகங்களின் சதையை தின்கின்றாயே, உனக்கு எங்கிருந்து அருள் கிடைக்கும் என்று வள்ளுவர் கேட்கின்றார். தன் ஊன் பெருக்கத்து தான் பெரிது உன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்பது வள்ளுவர் வாக்கு. ஆதிசங்கரர் அதையே சொல்லி அங்கே கண்டிக்கின்றார். அப்பா, இந்த உடம்புக்குள்ள இருக்கா மாதிரி தானே அந்த ஜீவராசிக்கும் உடம்புக்குள்ள உயிர் இருக்கும், உனக்கு வலிப்பதை போலத்தானே அதற்கும் வலிக்கும், ஆகவே மிருகங்களை நீ பலி கொடுக்கலாமா என்று அவர் அங்கே அந்த மனிதர்களை கண்டித்து அந்த பலி கொடுக்கும் வழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்தினார். இதற்கு பிற்பாடுதான் பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் கொண்ட அவர்கள் ஒரு சிலர் இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, பூசணிக்காயை பலி கொடுக்கறது எதுக்குன்னு ஒரு சந்தேகம் வருமே. அந்த பூசணிக்காயை திருஷ்டி பூசணிக்காய், இது பத்மபுராணம்னு ஒரு நூல், அந்த நூல் திருஷ்டிக்காக செய்ய சொல்லித்து.
இந்த வழக்கத்தை மேற்கொண்டார்கள். இந்த வழக்கத்தையும் இன்று மிகவும் தவறான முறையில் இவ்வளோ பெரிய புஷ்ணிக்காயை எடுத்து அதெல்லாம் கொத்தி உள்ளுக்குள்ளே குங்குமத்தை அள்ளி கொட்டி எல்லாம் சரி மறுக்கலை. அந்த உள்ளுக்குள்ளே காசு போடுவாங்க பாருங்கள், ஒரு கை நிறைய காசு அள்ளி போட்டார். நான் பார்த்தேன், என்னங்க அள்ளி கொட்டுறீங்களே அப்படின்னு. ஆமாங்க நிறையா போடுவேன். கடைசியில் எடுத்து பார்த்தா 2 பைசா 3 பைசா, அந்த காலத்து யாருக்கும் இன்றைக்கி உதவாதது. போட்டு நடு ரோட்டில் உடைச்சா வரக்கூடிய வாகன ஓட்டிகள் வழிக்கு விழுகின்றார்கள் அல்லவா? இதுபோலத்தான் தவறான செயல்கள் ஏராளமாக நம்மிடையே வழிபாட்டு முறையில் நுழைந்திருக்கின்றன. அங்கே திருவொற்றியூரில் எருமை மாடுகளை கூட வெட்டி பலி கொடுக்கக்கூடாது என்று சொன்ன ஆதிசங்கரர் அதை தடுத்து நிறுத்தி அங்கே அருள்மயமான வழிபாட்டு முறையை அங்கே மக்களுக்கு உபதேசித்தார். இன்றும் அதன்படித்தான் திருவொற்றியூரில் வடிவடி அம்பிகைக்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே வட்டப்பாறையம்மன் என்கின்ற பெயரில் அந்த அம்பிகை எழுந்தருள் இருக்கின்றாள், இன்றும் அருள் புரிகின்றாள். ஆகவே உயிர் பலி என்பது நம் கோவில்களில் எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது. அன்பு வெள்ளம் ஓட வேண்டிய இடத்தில் அழுக்கு நிறைந்த இந்த உதிர வெள்ளம் ஓடக்கூடாது. அன்பை பெருக்குவோம், அனைவரும் வாழ்வோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும், ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.